ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வடகம் போடலாம். ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு வடகம் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 1 கப்பு ஜவ்வரிசி வேணும். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை செத்தி எடுத்துக்கணும். தோல் சீவிட்டு சேர்த்துக்கணும். பாருங்கள், நம்ம அதுக்கு சாட் மசாலா தூவிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். டீ கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சாட் மசாலா தூவிருக்கேன். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கரகரன்னு இருக்கு. பாருங்கள், எண்ணெய் கூட ரொம்ப குடிக்காது. ஒரு மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் நிறைய பெருங்காயம், உப்பு, தேவையான அளவு கல் உப்பே போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைப்படாது இல்லாட்டி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிட்டு எதுனாலும் வடிகட்டிடுங்க. எப்படினாலும் கொஞ்சம் இது இருக்கும். வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பெரிய நல்ல கடாயில் நல்ல அடிகனமான கடாயில் ஒரு 4 கப்பு தண்ணி, எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி நல்லா தலபலன்னு கொதிக்க மூடி வச்சுருங்க. தலபலன்னு கொதிக்கட்டும். வடிகட்டினது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. அப்புறம் இந்த ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி அதை செத்தி வச்சுருக்கேன். அந்த நம்ம செத்துவோம்ல அந்த கட்டையில் எது இருக்கோ உங்கள்கிட்ட அதில் அதை நல்லா செத்திட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு, வெள்ளைன்னு இல்லாட்டி அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளையாக வரும். அதை போட்டு கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி செத்திடுங்க. நல்லா பாருங்கள், மஞ்சள் கலராக இருக்கிறது நம்ம தண்ணியில் 2-3 வாட்டி கழுவணுன்னா நல்லா வெள்ளையாயிரும். அதையும் சேர்த்து நம்ம வடைவாரி மாதிரி அதையும் எடுத்துட்டு அந்த ஜவ்வரிசி கூடயே வேக வச்சுருங்க, போட்டுருங்க. அது ஆல்ரெடி நம்ம தலபலன்னு கொதித்ததுனால இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மூடி ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ரொம்பலாம் கிண்ட வேணாம். இதுலேயே வெந்துடும், முக்கால்வாசி வெந்துடும். அது 3/4 மணி நேரம் வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. பாருங்கள், 3/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா முக்கால்வாசி வெந்துருச்சு. பாருங்கள், அப்போ நம்ம அந்த மிளகா இதெல்லாம் வச்சு அரைச்சதையும் விழுதியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் போட்டு மறுபடியும் பற்ற வச்சுருங்க. இது முக்கால்வாசி ஆயிடுச்சு. இல்லை, இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா ஆயிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இப்படியே ஆயிடுச்சா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிட்டு நல்லா ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷம் இதையும் மூடி விட்டுருங்க. அப்படியே அதுலேயே நல்லா வெந்துடும். ரொம்பலாம் கிண்ட வேண்டாம். அப்புறம் ஒரு பெரிய நான் ஒரு டீப்பாய் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு ஷீட் போட்டு அது மேலே எண்ணெய் தடவுறேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வெளியில் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சீக்கிரம் ஆறும். அப்புறம் எடுத்து ஊற்றவும் வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க, நல்லா வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ரொம்பலாம் இப்படி பண்ண வேண்டாம். அப்படி லைட்டாக இது பண்ணி ரவுண்டாக்குனா போதும். இது மாதிரி நிறையா பண்ணிடலாம். ஒரு இதுலேயே கிட்டத்தட்ட 1 கப்பு தான் போட்டேன். அதில் 50 வரும். கரெக்டாக 50 வந்தது, எண்ணியே பார்த்தேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அந்த இது அப்படியே அந்த தீப்பாயை கொண்டு போய் வெயிலில் அப்படியே எடுத்து கொண்டு போய் வச்சுருவேன். நான் நிழல்லையே உட்காந்து போட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது மாதிரி காஞ்ச 2 நாளுக்கு நல்லா காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அதை எடுத்து நீங்கள் நல்லா சூடான எண்ணெயில் இது மாதிரி 2-3 போடலாம். போட்டு அமுக்கி அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு திருப்பி போட்டு அந்த அமுக்கிடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். மணி மணியாக அந்த ஜவ்வரிசியும் அதுக்கு நடுவில் அந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி அதுவும் சேர்ந்து குச்சி குச்சியாக இருக்கும். அதுவும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு டிஷ்யூவில் எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா வந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நடுவில் அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கிறதுனால செத்தி இருக்கோம்ல, அது போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம இதை வந்து நம்ம சாயந்தரம் டீ கூட இந்த இப்போ சாட் மசாலா போட்டு சாப்பிட்லாம். லைட்டாக தூவிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.